சென்னை மாவட்டத்தில் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் இன்று சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி சார்பில் பிப்ரவரி 10 முதல் 17ஆம் தேதி வரை சென்னையில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. அதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 3216 விருப்ப மனுக்களும் சென்னையில் இருந்து 202 மனுக்களும் பெறப்பட்டன. இந்த நிலையில் இன்று சென்னை மாவட்டத்தில் சட்டப்பேரவை தொகுதிகளில் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் சத்தியமூர்த்தி பவனில் துவங்கியுள்ளது. முன்னாள் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் யசோதா தலைமையில் இந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. மயிலாப்பூர் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்பதற்காக விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தேன். அதன்படி நேர்காணல் காண்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மூலமாக என்னை அழைத்தார்கள். நான் அந்த விருப்ப மனு அளித்ததன் மூலமாக இந்த நேர்காணலுக்கு வந்து என்னை நேரடியாக அவர்கள் கேள்வி கேட்டார்கள். நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக இந்த இயக்கத்திலே இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். 42 ஆண்டு காலமாக நான் இந்த இயக்கத்திலே இருக்கிறேன். மாணவர் பருவத்திலிருந்து இந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டேன்.